ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எக்ஸைஸ் 1.4ல் எக்ஸாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஏல இருக்கிற டேர்ம்ஸை வந்துட்டு ஃபஸ்ட் டேர்ம் -1க்கு நெக்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு 1 எடுத்து இந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது f(-1) எடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி கிடைக்குமா? ஃபஸ்ட் எலமெண்ட் எடுக்கும்போது ஈக்குவல் டு பக்கத்தில் 0ன்னு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் எடுக்கும்போது ஈக்குவல் டு பக்கத்தில் 2ன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்துட்டு 1, 2ன்னு எடுத்துகிட்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோமா, அப்போ டிஃப்ரெண்ட் சைடு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுதா? இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2b = 2. அப்போ b = 1ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ பாருங்கள், நான் கண்டுபிடிச்ச இந்த b = 1ங்கிற வேல்யூ வந்துட்டு ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இந்த a வேல்யூ 1ன்னு கிடச்சிருச்சு. இதை வந்து நான் கேஸ் 1ன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? கேஸ் 1ல் எனக்கு a, b = 1, 1 கிடச்சிருக்கு. இப்போ கேஸ் 2 என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்துட்டு 2 வேல்யூவும் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 0ன்னு சொல்லி மாற்றி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதை வந்து 3, 4 வச்சுட்டு இப்போ வந்து டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. ஸோ இது கேன்சல் ஆகிரும். 2b = 2. இங்கேயுமே நம்ம b வேல்யூ வந்து 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், கேஸ் 2ல் வந்துட்டு நான் b = 1ன்னு கண்டுபிடிச்சதை ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நம்ம ரெண்டில் எதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணும்போது எனக்கு a வேல்யூ வந்து -1 கிடச்சிருச்சு. அப்போ எனக்கு வந்துட்டு ஏக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு, பிக்கான 1 தான் கிடச்சிருக்கு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.